நீங்கள் சுஜூதில் கிடந்தாலும் ஈடாகாது. வேற எதையும் அவர்கள் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு. அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படைக்கு, அல்லது நீங்கள் உங்களுடைய தந்தை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தோழர் இருந்தார். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவருடைய தந்தை அவருடைய தாய் அவர்களை அதிகமாக ஏசினார்கள். அவர்களை ஏசியது மட்டுமல்ல, இறைத்தூதரையும் ஏச ஆரம்பித்தார்கள். அபூ ஹுரைரா கண்ணீரோடு இறைத்தூதரிடத்திலே ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாமை ஏற்றது அவர்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களையும் ஏசுகிறார். அதை என்னால் ஏற்க முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், என் தாய் நேர்வழிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே, அதைத்தான் நான் விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாமின் பக்கம் நெருக்கமாக்கினான். அதற்கு பிறகு அவர்கள் வீட்டில் நுழையும் போதெல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், தாயிற்கு முன்னால், யா அல்லாஹ், என்னை இவர்கள் எப்படி என்னுடைய சிறு வயதில் வளர்த்தெடுத்தார்களோ பரிவோடும் அன்போடும், அது போன்ற அவர்கள் இப்போது பெரிய வயதை அடைந்திருக்கும் போது அவர்கள் மீது இரக்கம் காட்டு. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. தாய் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நான் சிறு வயதில் எப்படி இவனை பராமரித்தேனோ அது போன்று என்னை பெரிய வயதில் இவன் பராமரிக்கிறான், அது போன்று நீயும் இவனை பார்த்துக்கொள் யா அல்லாஹ் இப்போது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனை அவர்களை மாற்றியது. தாயின் பெற்றோரின் உறவுக்கு மகனையும், மகனின் உறவுக்கு பெற்றோரையும் இறை தொடர்போடு ஒரு பிரார்த்தனை, இறைத்தூதருடைய பிரார்த்தனை மாற்றியது என்றால் எல்லா பிரார்த்தனைகளும் மாற்றும். துஆ, அல்லாஹ்வை அழையுங்கள். எல்லா நேரங்களிலும் சிரமம், கஷ்டம், தொடர்பு, வாழ்வில் சோதனை, எல்லா நேரங்களிலும் ஒரு உறவு உங்களுக்கு நெருக்கமாக வேண்டும் என்றாலும் அல்லாஹ்வை அழையுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன் அனிஷ்குர் லி வலிவாலிதைக வ இலையல் மஸீர். இன்னொரு அடிப்படை இறைவன் சேர்த்து சொல்கிறான், வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா. அது மட்டுமல்ல, தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று சொல்லும் போது நான் சேர்த்து சொல்கிறேன் ஒன்றை, ஒருவேளை எனக்கு இணை வைக்கும்படி அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டால் அதில் மட்டும் ஃபலா துதிஹுமா, அதில் அவர்களுக்கு உரிமை கிடையாது. என் விஷயத்தில் தலையிடுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. அதனால் அதில் நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை. இருந்தாலும் அவர்கள் இணை வைப்பவர்களாக இருந்தாலும், இணை வைப்பை உங்கள் மீது கட்டாயப்படுத்தினாலும் உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். இணை வைப்பை கட்டுப்படுத்தும் போதே, தனக்கு மாற்றமாக ஒரு செயலை கட்டுப்படுத்தும் போதே அவர்களிடத்தில் நல்ல முறையில் நலவோடு நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கிறான் என்றால், வேறு எதில் இறைவன் பெற்றோருக்கு மாறுபட சொல்லுவான்? எப்படி மாறுபட முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். வத்தபி சபீல மன் அனாப இலைய ثم இலைய மர்ஜூஉக்கும் ஃபஉனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். என்னிடத்திலே வருவீர்கள், நான் வந்ததற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய செயலை உங்களுக்கு அறிவிப்பேன். அல்லாஹ் லுக்மானுடைய அறிவுரையை மீண்டும் தொடர்கிறான். யா புனைய, இறைவனுக்கு பிறகு பெற்றோருக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு பிறகு, இந்த இரண்டு அடிப்படை எடுத்ததற்கு பிறகு, மகனே, ஒன்றை அறிந்து கொள். இந்த உலக வாழ்க்கையில் வாழப் போகிறாய். வாழும் பொழுது உன் உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஆழமான செய்தி அது. ஒவ்வொரு வாலிபனும் உள்ளத்திலே ஏந்தி வாழக்கூடிய செய்தி அது. யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மகனே, ஒரு கடுகின் வித்தளவு ஒரு காரியத்தை செய்கிறாய், ஒரு கடுகின் வித்தளவு. அதை நீ கடும் இருள் பாறைக்குள் புகுந்து செய்தாலும், இருட்டு அறையில் செய்தாலும், வானத்தில் செய்தாலும், பூமியில் செய்தாலும், நாளை மறுமையில் இறைவன் கொண்டு வந்து விடுவான். இறைவன் நாளை மறுமையில் கொண்டு வந்து விடுவான். அதை பயந்து கொள். இஹ்சான் அது. உன் இறைவனை நீ பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தன்மையோடு அவனை வணங்கு. இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனை சூழ முடியாது. அவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்திருக்கிறான். நீ நடக்கக்கூடிய முறையில், நீ உறங்கக்கூடிய முறையில், நீ விழிக்கக்கூடிய முறையில், உன் செல்வத்தை சம்பாதிப்பதில், செல்வத்தை செலவழிப்பதில், உன் உறவை அமைத்துக் கொள்வதில், உன் தாயோடு, உன் தந்தையோடு, உன் நண்பனோடு, உன் ஆசிரியரோடு, உன் சக மாணவர்களோடு, உன் நண்பர்களோடு, இவை எல்லா விஷயத்திலும் தந்தை உன்னை கண்காணிக்கவில்லை என்றாலும், தாய் உன்னை கண்காணிக்கவில்லை என்றாலும், நான் உன்னோடு இல்லை என்றாலும், நண்பர்கள் உன்னோடு இல்லை என்றாலும், இந்த எல்லா பார்வைகளையும் விட கண்ணியமிக்க இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான்.